எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணியே விடுங்க. கணவன் அல்லது மனைவி தப்பான உறவில் இருந்தால் சுலபமாக பிரித்து விடலாம். இந்த வசியத்தை வெள்ளிக்கிழமை இரவில் செய்யுங்கள், 2 பேருக்கும் ஒற்றுமை நிலைக்கும், சண்டையே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். குடும்பம்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலைக்கணும். அதுக்காக சண்டையே போட்டுக்கக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. சண்டை வரணும். சண்டை வந்ததுன்னா, காலையில் சண்டை வருதுன்னா அன்னைக்கு பொழுதுக்குள்ளேயே அந்த சண்டை முடிவுக்கு வந்துடணும். எப்பவுமே அது நீட்டிக்கிட்டு போகக்கூடாது. 10 நாள் சண்டை பேசாமல் இருக்கிறது, 15 நாள் பேசாமல் இருக்கிறது, 2 பேரும் விடாமல் வாக்குவாதம் பண்ணுறது, இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம பிள்ளைங்களோட லைஃபு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கும். அதனால் பிள்ளைங்களை மனசில் நினச்சி தான் எல்லாருமேங்க, யாரும் இவங்களை பிடிச்சி நான் இவங்க கூட வாழ்ந்தேன், நான் 50-55 வருஷம் வாழறவங்கள கூட நான் கேட்டு பார்த்துட்டேன். எனக்கு பிடிச்சிலாம் நான் வாழ்ந்தேன்னு சொல்லவே முடியாது. என் பிள்ளைகளுக்காக நான் வாழறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் ஒரு 10% 20% பேர் அந்யோன்யமாகவும் இருக்கிறாங்க. அதையே நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இப்போ தப்பான உறவு, எனக்கு ஒரு 2-3 இந்த ஜென்ஸுங்களே எனக்கு 2-3 பேர் கேட்குறாங்க இதை பற்றி. என்னென்னா, அம்மா நீங்கள் கணவருக்கே சொல்கிறீங்களே, இப்போ என் மனைவி தப்பான உறவில் இருக்கிறாங்கன்னு எனக்கே தெரியுது, அப்போ நான் இதை நான் பின்பற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க. இது சுலபமான வழி, வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட, முழுவதும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் இந்த விஷயத்துக்கு. இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் வீடியோவில் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவில் சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை நினைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தநாரீஸ்வரர் தான். அர்த்தநாரீஸ்வரரையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் மனசில் நினச்சிக்கோங்க. 2 பேருமே தன்னுடைய பாகத்தில், தன்னுடைய மார்பில் இடம் கொடுத்தவர் மகாவிஷ்ணு. சிவபெருமான் பாதி, என் உடம்புல நீ பாதின்னு சொல்லி கொடுத்தவர் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒற்றுமை நிலைக்கணும். இப்போ ஒரு கணவன் தப்பான உறவில் இருக்கிறாங்கன்னா அந்த மனைவியோட நிம்மதியே அதோட போயிடும். அவ்வளோதான், அது நிம்மதியே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பிரிவில் தான் போய் நிற்கும். தயவு செய்து நான் கேட்டுக்கிறேன், மனைவிக்கிட்டையும் பெண்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன், ஆண்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன், இன்றைக்கி ஒரு தப்பான உறவு நிலைக்காது. அதை அந்த மாதிரி உறவில் ஈடுபடாதீங்க. நம்ம பிள்ளைங்களோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த தப்பான உறவு நமக்கு வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் என் வயசுக்கு நான் உங்களுக்கு கேட்குறேன். இப்போது நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வசம்பு. நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கடைக்கு போயிட்டு பேர் சொல்லாததுன்னு வாய் விட்டு கேளுங்க. பேர் சொல்லாததுன்னு சொல்லிட்டு பேரம் பேசாமல் 10 ரூபாய்க்கு கொடுங்க, இல்லை 20 ரூபாய்க்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு வாங்க. இந்த வசம்பு தான் அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்தது. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயமும் இதில் நான் சொல்லித்தரேன். 2 விஷயம் இதில் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இது நான் ஒரு வசம்பு தான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இன்னொரு வசம்பு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நிறைய கொடுப்பாங்க 10 ரூபா 20 ரூபாய்க்கு. அதை நல்லா நெய்யில் சுட்டு, நெய்யில் தடவி, இந்த விளக்கில் நல்ல விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விளக்கில் நல்லா காட்டணும். நல்லா கறி பிடிக்கும். அதை செய்யும் பொழுதே கணவன் பேரை சொல்லிக்கிட்டே செய்யணும். நீங்கள் உங்களையே சுற்றி சுற்றி வருவார். கணவன் பேரை சொல்லிக்கிட்டே, இல்லை மனைவி பேரை சொல்லிக்கிட்டே அந்த வசம்பை சுட்டுட்டு அதை ஒரு சின்ன அகல் விளக்கில் தண்ணி விட்டோ இல்லை பன்னீர் விட்டோ இப்படி தேய்ச்சிங்கன்னா அருமையாக வரும். இப்போ நான் அடுத்தது அது மேலே இந்த பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். இப்போது அந்த இது என்ன ஆகுன்னா, கறி வரும் இல்லைங்களா, அதை நீங்கள் அவருக்கு பேரை சொல்லிக்கிட்டே, உங்கள் பேரும் கணவர் பேரையும் மாற்றி மாற்றி சொல்லுங்கள். வசி 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 வசின்ற வார்த்தையை விட்டுறாதீங்க. ஓம் ரீங் வசி வசி சிவ சிவன் சொல்லிக்கிட்டே இருங்க. அர்த்தநாரீஸ்வரர் நினச்சி நீங்கள் இதை செய்ய போகிறோம். நம்ம அதை உள்ளந்தலையில் ஒரு தூங்கிட்ட பிற்பாடு கூட உச்சந்தலையில் லைட்டாக தடை விடுங்க. இப்போ உங்கள் மனைவி எப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய தலையில் கூட உச்சந்தலையில் தடை விடலாம். அதுக்கப்புறம் இந்த வசம்பு என்ன பண்ணணும், இதை நான் சின்னதாக உடைச்சிருக்கேன் இல்லைங்களா, இதை நல்லா கையில் வச்சுக்கிட்டு 108 தரம் கீழே உட்காந்துக்கோங்க, விளக்கேற்றிக்கோங்க. கண்டிப்பாக விளக்கேற்றி வச்சுட்டு செய்யுங்க. கீழே மணை போட்டு உட்காந்துக்கோங்க, கையில் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு 108 தரம் ஓம் ரீங் வசி வசி சிவசிவன் சொல்லிவிட்டு அவர் பேரையும் சேர்த்து சொல்லிவிட்டு, இதை என்ன பண்ணோம், இடுப்பில் நம்ம சொருவோம் இல்லைங்களா, முந்தானி நம்ம முதல்ல புடவை கட்டும் போது இடுப்பில் சொருவோம், அதில் முடிச்சு போட்டும் இடுப்பில் சொருவிக்கலாம்.
அந்த வசம்ப அவர் பேரை சொல்லி 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 ஒரு வசம்பை அப்படி பண்ணிக்கணும், அடுத்த வசம்பை அதே மாதிரி சொல்லி சொல்லி. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, 1,00,00,000 செலவு பண்ணாலும் தீராத வைத்தியம் 1 ரூபாயில சரியாயிடும்னு. அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம். நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக சொல்கிறேங்க, சொல்லுவாங்க ஏன்னா காக்கா உட்காரவும் பனம்பழம் உழவுன்னுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களுக்கு. அந்த வசம்பை இன்னொரு வசம்பை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அவர் பேரை சொல்லிக்கிட்டே நல்ல அர்த்தநாரீஸ்வரர் மனசில் உருவகப்படுத்திக்கோங்க. அவரை மாதிரி என் கணவர் என்னோட இருக்கணும், மனைவி இருந்தால் அதே மாதிரி என் கணவர். அதே மாதிரி இப்போ நரசிம்ம பெருமாள், லக்ஷ்மி நரசிம்மர் கூட மடியில் இருத்தி வச்சிருப்பார். அவ்வளோ கோபமாக இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனே சாந்தம் அடைஞ்சிட்டார் அவர். இந்த வார்த்தையை ஓம் ரீங் வசி வசி சிவ சிவ என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி 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 ஒரு வசமை முந்தானியில் அப்பப்பையும் கைட்டிட்டு திரும்பி இதே வார்த்தையை சொல்லுங்கள், அவர் பேரோடு சேர்த்து இடுப்பில் சொருவிக்கோங்க. இன்னொரு வசம்பை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் கணவர் துணிமணிலாம் வச்சுருப்பாரு இல்லைங்களா, ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கு நடுவில் வச்சுருங்க. அவரும் வசியமாவார். இப்போ நீங்கள் மனைவிக்கு செய்யணுன்னா உங்களுடைய பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு, நீங்கள் இதை அம்மா விளக்கேற்றிலாம் செய்ய முடியாது, அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பார், என் கணவர் மனைவி என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என் கணவர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னா நீங்கள் சும்மா கையில் வச்சுக்கிட்டு சும்மா சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் பேர் அந்த வசம்பாகப்பட்டது அப்படி வசியம் செய்யும். நீங்கள் நம்பிக்கையோடு இதை செஞ்சு உங்களுடைய ஆம்பளைங்களாக இருந்தால் ஆம்பளை பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. பெண்களாக இருந்தால் முந்தானியில் முடிஞ்சு இடுப்பில் சொருவும் இல்லைங்களா, அந்த முந்தானியில் சுற்றணும். அந்த உள் சுத்தில் நம்ம புடவை சொருவும் இல்லைங்களா, அதில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, 100% பலன் இருக்கும். இது நீங்கள் செய்ய செய்ய எந்த கெட்ட உறவில் இருந்தாலும் பிரிஞ்சிருவாங்க. யார் நமக்கு தெரிஞ்சே அந்த உறவே எந்த மாதிரி பிரியும்னு சொல்லவே முடியாது. திடீர்னு அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை வரும், இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும், நம்ம நேரம் நல்ல நேரம் மாறும். நிஜமாக சொல்கிறேங்க, இது கெட்ட உறவில் இருக்கிறவங்கள பிரிக்கிறதுக்கான அருமையான தாந்திரிகம் இந்த வசிய பொருள். இந்த வசம்பு என்பது பேர் சொல்லாததுன்னு போய் கடையில் போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி சொல்லுங்கள், இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். சொல்லிக்கிட்டே நீங்கள் இதை செய்யும் பொழுது 100% பலன் கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட ஒரு வீடியோவில் அதிமதுரத்தை எரிக்கணும்னு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேர் என் கணவர் இந்த மாதிரி இருக்கிறாருமா, என் மனைவி இந்த மாதிரி. இப்போ நீங்கள் கணவரும் மனைவியும் பிரிஞ்சு இருந்தால் கூட இதை செய்யுங்களேன், கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவாங்க. நான் அம்மா வீட்டில் இருக்கிறேம்மா, நான் இப்போ கணவர் கூட இல்லைம்மா, பிரிஞ்சு இருக்கிறேன், ஆனால் நான் சேரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குதுமா அப்படின்றவங்களும், அதே மாதிரி மனைவியை பிரிச்சுட்டாங்கம்மா, எங்கள் மாமியாரே பிரிச்சுட்டாங்க அப்படின்றவங்களும் கண்டிப்பாங்க இதை நீங்கள் செய்யும் போது, அதுவும் நான் சொல்கிற மாதிரி அர்த்தநாரீஸ்வரனை நினச்சிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உண்மையால திருநங்கைன்னு உங்களுக்கு தெரியுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு போய் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள். உங்கள் கையில் உண்டானது ஏதாவது ஒன்று, ஒரு 100 ரூபா கொடுங்க அவங்க கையில், நீங்கள் ஏதாவது வாங்கிக்கோங்கன்னு, இல்லை ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு சேலை எடுத்துக்கோங்கம்மான்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக இந்த பூஜை நீங்கள் செய்கிற இந்த வழிபாடு, இந்த பரிகாரம், இந்த தாந்திரிகம், இந்த வசிய ஏற்பாடு கண்டிப்பாக பலிக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். திரும்ப திரும்ப அதே வசமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை நான் தூக்கி போடணும்லாம் அவசியம் இல்லை. நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்.